அருமையாக படியிட்டு தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக கண்களை வானத்துக்கு நிறைய எடுத்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து என் தேவாதி தேவனுக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு வாயை திறந்து ஸ்தோத்திர செலுத்துங்க. கொஞ்ச நேரம் எல்லாரும் வாயை திறந்து வாயை விரிவாய் தர அதனை அந்நிரப்புவேன் சொன்ன தேவாதி தேவனிடத்துல எல்லாரும் கண்களை வானத்துக்கு நிறைய எடுத்து அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவகாரத்தின் ஆவியை கொடுத்த தேவனுக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு வாயை திறந்து ஸ்தோத்திர செலுத்துங்க. கொஞ்ச நேரம் ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரிக்கிறோம். தேவன் இந்த ஆராதனை முழு பொறுப்படுத்த நடத்தும்படியாக வருகிற மக்களை துரிதமாய் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக நம்ம பிலோ சிஸ்டர் ஜெபிங்க பார்க்கலாம். பத்தி கேட்டு அப்படி ஆசிரியக்கு போற கிருபைக்காக ஸ்தோத்திர செலுத்துவோமா? அப்படி எழுந்து நின்று ஒரு சில பாடலை தேவன் மகிமைக்கென்று கரங்களை தட்டி பாடுவோமா? அதனைக்கு முதல் பாடலாக துதிப்பதே என் தகுதி அல்லோ துதித்திடுவேன் என் இயேசுவை என்ற பாடலை சேர்ந்து கரங்களை நிறைந்த இதயம் தந்தா ஜெபம் நிறைந்த நேரம் தந்தா சேர்ந்து பாடுவோமா? நிறைந்த தந்தா ஜெபம் நிறைந்த நேரம் தந்தா கண்ணீர் நிறைந்த கண்கள் தந்தா கண்ணீர் நிறைந்த கண்கள் தந்தா கருணை நிறைந்த கரங்கள் தந்தா துதிப்பதே என் தகுதி அல்லோ துதித்திடுவேன் இயேசுவை துதிப்பதே என் தகுதி அல்லோ துதித்திடுவேன் இயேசுவை வியாதி நேரத்தில் வல்லமை தந்தார் சோதனை நேரத்தில் ஜெயம் தந்தார் சேர்ந்து படமா? வியாதி நேரத்தில் தந்தார் சோதனை நேரத்தில் ஜெயம் தந்தார் வியாதி நேரத்தில் வல்லமை தந்தார் சோதனை நேரத்தில் கைவிட்ட நேரத்தில் ஜீவன் தந்தார் கைவிட்ட நேரத்தில் ஜீவன் தந்தார் ஆரோக்கிய நேரத்தில் அடக்கம் தந்தார் துதிப்பதே என் தகுதி அல்லோ துதித்திடுவேன் இயேசுவை துதிப்பதே என் தகுதி அல்லோ மனதில் நிறைந்த மகிழ்ச்சி தந்தார் பார்வை நிறைந்த தூய்மை தந்தார் மகிழ்ச்சி தந்தார் பார்வை நிறைந்த தூய்மை தந்தார் சிந்தனை நிறைந்த ஊழியம் தந்தார் சிந்தனை நிறைந்த ஊழியம் தந்தார் செயல் நிறைந்த திட்டங்கள் தந்தார் துதிப்பதே என் தகுதி அல்லோ துதித்திடுவேன் இயேசுவை துதிப்பதே என் தகுதி அல்லோ ஆபத்து நேரத்தில் அடைக்கலம் தந்தார் பலவீன நேரத்தில் பேலன் தந்தார் ஆபத்து நேரத்தில் அடைக்கலம் தந்தார் செய்தி நேரத்தில் தூது தந்தார் செய்தி நேரத்தில் தூது தந்தார் பாடிய நேரத்தில் பரவசம் தந்தார் துதிப்பதே என் தகுதி அல்லோ துதித்திடுவேன் இயேசுவை துதிப்பதே என் தகுதி அல்லோ துதித்திடுவேன் இயேசுவை. ஹல்லேலூயா.
2வது பாடலாக என்னை நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையால என்னை நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியாலே அப்படின்னு பாடலை சேர்ந்து கரங்களை உற்சாகமாய் தட்டி தேவன் நாம் மகிமைக்கென்று பாடுவோம். உங்க வல்லமையாலே என்னை நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியாலே நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையாலே என்னை நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியாலே நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க, என்ன நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையாலே என்ன நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியாலே நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையால என்ன நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியால நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க, நிழலை கொண்டு சுகத்தை பெறணும், கச்சையை தொடுவோம், அற்புதம் பெறணும், நிழலை தொடுவோம், சுகத்தை பெறணும், கச்சையை தொடுவோம், அற்புதம் பெறணும், பேதுரு போல் என்னை நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க, பேதுரு போல் என்னை நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க, நிரப்பிடுங்க ஐயா, நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க அப்பா, நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க, காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும், காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும், மூழ்கணுமே நான் மூழ்கணுமே, ஆவி நதியிலே மூழ்கணுமே, மூழ்கணுமே நான் நிரப்பணுமே, பரிசுத்த ஆவியால் நிரப்பணுமே, என்ன நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையால என்ன நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியால என்ன நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையால என்ன நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியால நிரப்பிடுங்க ஐயா, நிரப்பிடுங்க, அப்படி கண்களை வானத்துக்கு நிறைய எடுத்து ஆராதனைக்குள்ளாக கடந்து வருவோமா? இந்த வேலையில எங்களை நிரப்பும்படியாக வல்லமையாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க அப்பா, சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் வாயை திறந்து எங்களை இந்த நாளில நிரப்பும்படியாக நிரப்பிடுங்க ஐயா, நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க அப்பா, நிரப்பிடுங்க, ஆவியினாலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க, தெருவெல்லாம் தெருவெல்லாம் அக்கினி நதியை என்னை கொண்டு பாய்ந்திட செய்யும், தெருவெல்லாமும் அக்கினி நதியை என்னை கொண்டு பாய்ந்திட செய்யும், செய்திடுங்க ஐயா, செய்திடுங்க, நதியாய் பாய்ந்திட என்னுடைய அபிஷேக அப்பா, செய்திடுங்க நதியாய் பாய்ந்திட என்ன நிரப்புங்கப்பா, இந்த காலை வேளையில உங்களை வல்லமை எங்கள் மேலே இறங்கட்டும், எப்படி அப்போஸ்தலர் காலத்தில் உங்களுடைய அக்கினி இறங்கினதோ எங்களை நிரப்பணும் அப்பா, சொல்லுங்க, உங்க வல்லமையாலே என்ன நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியாலே நிரப்பிடுங்க
வாயை திறந்து நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க அப்பா, நிரப்பிடுங்க. அபிஷேகம் எங்களுக்கு வேணும் ராஜா. இந்த உலகத்தை மேற்கொள்ள உங்களுடைய அபிஷேகம் வேணும், உங்களுடைய வல்லமை வேணும். உங்களுடைய ஆவி எங்களை நடத்துவதாக. எங்களுடைய தேவனுடைய ஆவி உண்டோ அங்கே விடுதலை உண்டு. நிரப்பிடுங்க ஐயா, நிரப்பிடுங்க, அடே கண்களை வானத்துக்கு மீதியான காரியத்தை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபத்தின் நல்ல பிதாவே, ஆமென். நின்றவன்மாய் சங்கீத பகுதிக்கு நேராய் கடந்து செல்வோம். நம்ம திலகுதான அருமையான சிஸ்டர் மஞ்சு ஆகாஷ் அவர்கள் வந்து சங்கீதங்களை வாசிப்பாங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் தாவீதின் சங்கீதம் 81ஆம் சங்கீதத்தை மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி வாசிப்போம். நம்முடைய பெலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். மாத பிறப்பிலும் நியாயமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஊதுங்கள். நாம் அறியாத பாஷையை கேட்ட எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுகையில் இதை யோசேப்பின் சாட்சியாக ஏற்படுத்தினார். நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்தில் இருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். மேரிபாவின் தண்ணீர்கள் அண்டையில் உன்னை சோதித்து அறிந்தேன். உனக்குள் வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம். என் ஜனமோ என் சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்களுடைய காலம் என்றென்றுக்கும் இருக்கும். ஆமென். Thank you sister. நம்ம யாவரும் ஒருமனப்பட்டவர்களா 7ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் நிறுத்தி நிதானமே வாசிப்போம். நெருக்கத்திலே உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்பு. கர்த்தர் தந்த சங்கீதத்திற்காகவும் வாசித்த மகளை தேவன் அபிரதமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. நம்ம நேரடியாக தேவ செய்திக்கு நிறைய கடன் செல்லும். நாமத்தில் பாஷ்டமாக தேவ செய்திகளை கொடுப்போம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இன்று தான் நாட்டில் ஆண்டவர் உங்களோடு பேச முடியாது. சங்கீதம் 81 வாசித்தோம் இல்லையா? 10ஆம் வசனத்தை வாசிங்க. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே, உன் வாயை விரிவாய் திற நான் அதை நிரப்புவேன். இன்னைய தினத்தில் இந்த வார்த்தையை குறித்து வாயை விரிவாய் தர நிரப்புவேன். நிறைய பேருக்கு இல்லை. இங்கே நான் பார்க்குறேன், நம்ம சபையில் பார்க்குறேன், இங்கே துதிக்க முடியாது, வந்து சந்தோஷமாக ஸ்தோத்திரம் வராது, கையை தட்டி ஆராதிக்க மாட்டேன்றாங்க, ஆண்டவரை புகழ மாட்டேன்றாங்க. இந்த பாருங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை எவ்வளோ நன்மை செய்தேன், எவ்வளோ அற்புதம் செய்தேன், எவ்வளோ ஆபத்திலிருந்து காப்பாற்றினேன், இங்கே துதிக்க முடியல ஆண்டவரை. வாயை சொல்லிடுறோம், சாதாரணமாக ஒரு வாயை சொல்லிடுறோம். எவ்வளோ ஆண்டவர் புகழப்படத்தக்கவர், துதிக்கப்படத்தக்கவர், மகிமைக்குரியவர், துதிகளில் வாசம் பண்ணுகிறவர். ஆண்டவர் உயர்த்தி பகிர்ந்து துதிக்கணும், நன்றி செலுத்தணும். கடந்த வாரங்களாம் காத்தாரேன் துதிக்கணும். விரிவாய் தர நிரப்புகிற தேவன். நிறைய பேர் நிரம்ப முடியல, ஆராதித்து நிரம்பி கலிகூற முடியல, நிரப்பும்படி கேட்கறது கிடையாது, வாஞ்சை இல்லை. என் ஆண்டவரே நாட்டில் வந்தாலே அர்ப்பணிச்சுட்டு ஆண்டவரே என்னை தோடும், என்னை சுத்திகரியும், ஆலயத்தில் கூடும் போதெல்லாம் கர்த்தர் நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறார். தடைகளை நீக்குவதுக்கு வேண்டிய நல்ல ஆலோசனை கொடுப்பார். நம்ம சோர்வான காரியத்தை எடுத்து போடுவார், புது பலத்தை கொடுப்பார், புதிய கிருபையை கொடுப்பார்.
நல்ல ஒரு தெளிவை கொடுப்பார், நல்ல நிரப்பி அனுப்புவார், சுத்திகரித்து அனுப்புவார். எல்லா வித காரியங்களும் இந்த ஓய்வு நாட்களில் அதிகமாய் தேவனுடைய பிள்ளைங்களே இப்படியா ஒரு எதிர்பார்ப்போடு தேவ பிரசன்னத்தை உணர முடியல. கலிகூறுதல் வராது, விரிவாய் திறக்கிறது கிடையாது, இந்த துதி வராது. ஏன்னா அவங்க இருதயம் சரியில்லை, தேவனுக்கு முன்பாக செம்மையா இல்லை, நேரா இல்லை. அதனால தான் ஆண்டவரே துதிக்கும் விரிவாய் திறந்தாதானே ஆண்டவர் நிரப்புவார். ஆண்டவரே என்னை நிரப்பும் ஆண்டவரே. நிறைய பேருக்கு வாஞ்சை இல்லை, விருப்பம் இல்லை. இஸ்ரவேலரோ என்னை விரும்பலன்னு சொல்லப்பட்டிருக்கு. என் ஜனமே எனக்கு செவி கொடுத்தால் இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதிலே 13ஆம் வசனத்தில் பாருங்க, அவர் வழியை விரும்பல, நம்ம என்ன ஆண்டவர் நிரப்புன்னு கேட்கறது இல்லை. அப்படி இருதயத்தில் வாஞ்ச இருந்தா நீங்க சொல்லவே தேவையில்லை, அப்படி ஒரு ஆராதிப்பார்கள், நிறைய ஸ்தோத்திரம் வரும், மகிழ்ச்சி வரும். இன்றைய தினத்தில் இதை குறித்து பார்த்தா விரிவாய் திறக்கும் போது தான் கர்த்தர் நம்மளை நிரப்புகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தல காலங்களில் சபைகளை வளர்ந்ததுக்கு காரணம் என்ன? காத்திருந்தாங்க, ஒருமனப்பட்டிருந்தாங்க, கபடமில்லாத இருதயம். அடிக்கடி இதை சொல்லுகிறோம். நம்ம வளர்ச்சிக்கு காரணம், நம்ம பெருகிறதுக்கு காரணம், விருத்தி அடைகிறதுக்கு காரணம் எல்லாமே தேவ சமூகத்தில் காத்திருக்கிறதுனால தான் வருது. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 2:4 வாசித்தீங்கன்னா, அக்கினிமயமான நாவுகள் இறங்கினது, ஒவ்வொரு மேலும் ஆவியானவர் நிரப்பப்பட்டார்னு சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கு? வெவ்வேறு பாஷையினால. அதுக்கு மேல் வசனம், அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு. நிறைய பேருக்கு அதை புரிஞ்சிக்க முடியல. ரொம்ப ரொம்ப முக்கியமா நிறைய பேருக்கு விரும்புறது கிடையாது. மாம்சத்திலே ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கிறது, ஆவியானவருடைய ஒத்தாசை வேணான்னு நினைக்கிறது, அசட்டப் பண்ணுறது, அந்த நிறைவை பெற்றுக்கொள்ள விருப்பம் இல்லாமல் இருக்கிறாங்க. ஞானஸ்தானம் பெற்றதோ போதும், சிறு பிள்ளையை போல வாழ்வேனே அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க பாருங்க. அதனால தான் நிரம்ப முடியல. ஆவியானவர் ஒவ்வொருவரும் எப்படி நிரப்பினாரு? ஒருமனப்பட்டு காத்திருக்கும் போது. அதனால தான் ஆவியானவருடைய கிரியை பலத்த கிரியா இருந்துதான். தேற்றப்பட்டார்கள், பெருகினார்கள், விருத்தி அடைந்தது, அனுதினமும் சேர்க்கப்பட்டார்கள். ஏன் நம்ம சபைக்கு இப்படி இருக்கிறோம்? அதில் 17ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, கடைசி நாட்கள் மாம்சமான யாவரும் என் ஆவியை ஊற்றுவேன் என்ன சொல்லப்பட்டிருக்கு? யாவர் மேலும். ஏன்னா அவர் வாக்கு கொடுத்துருக்க, நான் உங்களை நிரப்புவேன், உங்களை ஊற்றுவேன், உங்களை தேற்றுவேன், யாவர் மேலும். இப்போ பாருங்க, யாராவது வந்து உட்கார்ந்துருந்தாங்கன்னா கூட அவங்க உண்மையாக பக்தியாய் தொழுது ஆண்டவர் இங்கே இருக்கிறார், கடவுளை தொழுது கொண்டா என் பிரச்சனை தீரும், நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆண்டவர் தேடினா கூட அவங்களையும் நிரப்புவார். கர்த்தர் என்னை நிரப்ப ஆண்டவரையும் கேட்கும்போது கர்த்தர் யாவர் மாம்சம் யாவரும் என் ஆவியை விரும்புறது கிடையாது. அதனால தான் நிரப்ப முடியல. முதலாவது நம்மளை வெறுமையாக்கணும். நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, வெறுமையான பாத்திரம், என்னை நிரப்ப ஆண்டவரையும் கேட்கணும். அப்பொழுதுதான் அந்த துதி மெரிவாய் திறந்து துதிக்க முடியும். அதனால தான் நிரப்பப்பட முடியல. அதுக்கு காரணம் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏசாயா 44:3 என்ன சொல்லப்பட்டிருக்கு? தாகம் இருக்கணும், வேதத்து மேல தாகம் இருக்கணும், தேவ சமூகத்துல தாகம் இருக்கணும், அபிஷேகத்து மேல ஒரு தாகம் இருக்கணும். இல்லையே, ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் படிக்கிறீங்களான்னு தெரியாது, வேதத்தை நேசித்து படிக்கிறீங்களான்னு தெரியாது. வாசிங்க 44:3. ஏசாயா 44:3. உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதனாலதாங்க ஊற்ற முடியல. ஏனோ தானோன்னு பணத்துக்கு முக்கியம், மனுஷருக்கு முக்கியம், மற்றதுக்கெல்லாம் முக்கியம். தேவ சமூகத்துல தேவ காத்திருக்கிறதுல, இன்னைக்கு போய் ஆராதிக்கிறதுல, இன்னைக்கு போய் தேவ சமூகத்துல இருக்கணும், நன்றி செலுத்தணும், குடும்பமா போய் சேவிக்கணும்ன்ற கிடையாது. ஆசீர்வாதத்தை உன் பிள்ளைகள் மேல ஊற்றுவேன். தாகம் இல்லை, விருப்பம் இல்லை. 40 அதே சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 40:31 என்ன சொல்லப்பட்டிருக்கு? காத்திருக்கு புது பலன், ஒவ்வொரு நாளும் பலன் வேணும். வாசிங்க 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இல்லைன்னா சோர்ந்து போயிடுவீங்க. இந்த சோர்வுக்கு காரணம் இல்லாம இருக்கிறதுக்காக தான் சத்துவத்தை பெருகு பண்ணுகிற தேவன். இளைஞர்லாம் இலைப்படைந்து சோர்ந்து போயிடுவார்கள். ஏனோ தானோன்னு வரக்கூடாது. இன்னைக்கு போய் நல்லா ஆண்டரை ஆராதிப்பேன், மகிழ்ந்து களி கூறுவேன், நன்றி செலுத்துவேன், தேவ பிரசன்னத்தை உணர்வேன், பயபக்தியோடு ஆராதிப்பேன், உண்மையா தொழுது கொள்ளுவேன். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்தி அப்படி ஓடி வரணும் தேவ சமூகத்துல. அதனால்தான் பலன் இல்லை நமக்கு.
அப்போஸ்தலர் 10:44 வாசிங்க. 10:44 அப்போஸ்தலர் 10:44 வாசி. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஏன் விசுவாசத்தோடு கேட்டாங்க, தாகத்தோடு கேட்டாங்க, வாஞ்சியோடு கேட்டாங்க. இன்னைக்கு நான் ஆண்டவரே என்னை நீ நிரப்ப கேட்கணும். என் ஆசீர்வதிக்கிற தேவனாச்சே, ஊற்றுகிற தேவனாச்சே, வாக்குத்தத்தம் கொடுத்த கர்த்தராச்சே, எங்களை நிரப்பாண்டவரேன்னு கேட்கணும். தேவனுடைய பிள்ளையிலே ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கு, என் நாவை தொடுமாண்டவரே, அசுத்தமான உதடு உள்ளவன். ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கு 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல. அப்பொழுதுதான் என் பாவம் அழுக்கற நீங்க கழுவி சுத்திகரியும், என் நாவை தொட்டார், ஏசாவின் நாவை தொட்டார்னு சொல்லப்பட்டிருக்கு. அசுத்தமான உதடு உள்ளவங்க எல்லாம் மாயையும் பொய்யையும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி பேசுறதும் நடிக்கிறதும் பித்தலாட்டமும் கிடையாது. நாவல அநேக அசுத்தங்கள் இருக்கு, சிந்தனை எண்ணங்கள்லாம் அசுத்தங்கள் இருக்கு. அதனாலதான் துதிக்க முடியல. கர்த்தருடைய பிள்ளைகளே, யாவர் மேலும் ஆவியானவர் ஊற்றின. அவங்க ஞானஸ்தானம் கூட எடுக்கல, ஏன் அபிஷேகத்தை பெற்றாங்க? வாஞ்சியோடு விசுவாசத்தோடு தாகத்தோடு கேட்கும் போது, ஆண்டவரே இந்த அபிஷேகம் எனக்குள்ள வேணும், என்னை கழுவி சுத்திக்க, என்னை பலப்படுத்தும், எனக்கு பலன் இல்லை, எல்லாவற்றிலும் மேற்கொள்ள எனக்கு பலன் இல்லை, சோர்ந்து போறேன், கலங்கி நிற்கிறேன், என்னை பலப்படுத்த ஆண்டவரேன்னு தாகத்தோடு கேட்கறது இல்லை. தாகத்தோடு இருக்கிறவங்களை கரங்களை வைத்து அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். தாகம் இருந்தா நிச்சயம் தாகம், ஆண்டவரே என்னை நிரப்ப வரைக்கும் உங்க விடுறதில்லை ஆண்டவரேன்னு ஒரு தாகத்தோடு எதிர்பார்ப்போடு வரணும். நிச்சயமா கர்த்தர் நிரப்ப வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது அதே அப்போஸ்தலர் 1:5 வாக்குத்தத்தம் நிறைவேற, நம்ம கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள், வேத வசனங்கள், அவர் சொன்ன வார்த்தைகளை நிறைவேறணும்னா காத்து இருக்கணும். நிறைவேற காத்து, புது பலன், புதிய கிருபை. தேவனுடைய பிள்ளைகளே, என்ன எருசலேமில காத்திருங்கன்னு சொல்ற வாக்கு தத்தம் நிறைவேற காத்து இருக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனாலதான் வாக்கு தத்தங்கள் நிறைவேறாது, வேத வசனங்கள் நிறைவேறாது. நமக்கு துதிக்காம, அர்ப்பணிக்காம, ஒப்பு கொடுக்காம, தாகம் இல்லாம நிறைவேறாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமர் 10:9-10 வாசிங்கன்னா, இருதயத்தில் விசுவாசிக்கணும், நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கணும், அறிக்கையிடணும் சொல்லப்பட்டிருக்கு. நிறைய அறிக்கையிடுறது ஒப்பு கொடுக்கிறது கிடையாது. தேவசமத்தில் வந்தாலே பரிசுத்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம், தேவனை துதிக்க வந்திருக்கிறோம். பல விதமான காரியங்கள் உலக மத்தியில் அசுத்தமான உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஏதாவது பேசியிருப்போம், மற்றவங்களுக்கு வேதனையாக துக்கப்படுமான காரியங்களை செஞ்சிருப்போம், வேதனைப்படுமான காரியங்களை பேசியிருப்போம், நெடலாக உண்டு பண்ணியிருப்போம், ஏதாவது கலகமான காரியங்களை செய்திருப்போம், மற்றவங்களை துக்கப்படுத்தியிருப்போம். அதனால ஒப்பு கொடுக்கணும், அறிக்கையிடணும், மன்னிப்பு கேட்கணும். வாசிங்க ரோமர் 10:9-10. ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ண. இது எவ்வளவு ரகசியங்கள் அடங்கி இருக்கு பாத்தீங்களா? இருதயத்துல விசுவாசத்துல, வாயில அறிக்கையிடுறது கிடையாது. அதனாலதான் விசுவாசம் இல்ல இருதயத்துல, ரட்சிப்பு இல்ல. அறிக்கையிடணும், நிறைய காரியங்கள், நிறைய காரியத்துல ஒப்பு கொடுக்கணும், மனம் திரும்புதல விரும்பணும். ஆண்டவரே இதிலிருந்து எனக்கு விடுதலை வேணும்னு நீங்களே விரும்பணும், சும்மா இல்ல. அதனாலதான் நிரப்பப்பட முடியல. இருதயத்தில் எப்படி விசுவாசம் இருக்கும்? எப்படி ரட்சிக்கப்படுவீங்க? கர்த்தருடைய பிள்ளைகளை ஜாக்கிரதையா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை 1 தீமோத்தேயு 1:5 ஏன்னா இருதயம் சுத்தமா இல்லை, அதனால்தான் நம்ம கழுவி சுத்திக்கிறது கிடையாது, நம்மளை நிரப்புறது கிடையாது, துதி வராது வாயில. 1 தீமோத்தேயு 1:5 வாசிங்களேன். கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல்மன சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே, இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து எப்படி? கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்தை விரும்பணும் முதலாவது. அப்போதான் நம்மளை ஆட்கொண்டு வாசம் பண்ணி நம்மளை ஆண்டவர் இருதயத்தில் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிற. பல விதமான குழப்பம், கவலம், போராட்டம், பிரச்சனை மத்தியில் வந்திருப்பீங்க. தேவனுடைய பிள்ளைகளே, இருதயத்தை நல் மனசாட்சி, மனசாட்சின்னு ஒன்று இல்லை, துணிகரமாக செய்வாங்க, ஆளுக்கு ஏற்ற மாதிரி இருப்பாங்க. இருதயத்தில் ஒன்றுட்டு வெளியே ஒன்று வச்சுட்டு, ஆனால் தேவ சமூகத்தில் அப்படி வரக்கூடாது, வர முடியாது. நம்ம ஜெபமும் கேட்கப்படாது, துதியும் கேட்கப்படாது. மாயமற்ற விசுவாசம் பிறக்கும் அன்பே. தேவன் மேலே இப்படிப்பட்ட அன்புலாம் செலுத்த முடியாது, மனுஷன்ட்ட அன்பு செலுத்துகிற மாதிரி செலுத்த முடியாது. ஏன்னா அவர் உண்மை இல்லவர், அவர் பரிசுத்தர்.
மனசாட்சின்னு ஒண்ணு இல்லை. எல்லா காரியத்திலும் வேதத்தை படிக்கிறோமா, பைபிள் படிக்கிறோமா, ஆண்டவருக்காக வாழ அர்ப்பணிக்கிறோமா, எவ்வளவு நேரம் ஆராதிக்கிறோம், எவ்வளவு நேரம் துதிக்கிறோம், நீதியாக வாழ பிரயாசப்படுறோமா, கீழ்ப்படுகிறோமா, சுத்த இருதயத்தை விரும்புகிறோமா, நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுதான் நல்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு தாங்களே சேதப்படுத்திக் கொள்கிறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. மனசாட்சி இல்லை. சங்கீதம் 51 அதனால்தான் பாதிக்கப்பட்டு தாவீது கதறி அழுகிற ஜெபம். இந்த ஜெபத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒப்பு கொடுக்கறதுலான ஜெபம். அறிக்கையிட்டு கதறார், ஆண்டவரே என்னை தள்ளிடாதப்பா, என்னை கைவிடாதப்பான்னு கதறி அழுகிற ஜெபம். 51 சங்கீதத்தில் வாசிங்க, 1-2 வாசிங்க. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். இதுதாங்க நொறுங்கி ஒப்பு கொடுத்து 15 தேவனுக்கு ஏற்ற பலிகள் நொறுங்குண்டாவிதான். தேவனே 17 வசனத்துல நொறுங்குண்டதுமான, ஏன்னா ஆண்டவர் சமூகத்தில் போனாலே குற்ற உணர்வு, அறிக்கையிடுதல், மன்னிப்பு கேட்குது, மனம் திரும்புதல், ஆண்டவரே ஆசீர்வதி ஆண்டவரேன்னு கதறுகிற ஜெபம், ஒப்பு கொடுத்தலான காரியங்கள், மன்னிப்பு கேட்கறதான காரியங்கள், மனம் திரும்புதலான காரியங்கள். அவர் பாருங்க அவ்வளவா கதறி ஜெபிக்கிறார். ஏன்னா தேவன் விலகிடுவார், தேவன் ஆசீர்வதிக்க மாட்டார், தேவ பிரசன்னத்தை இழந்துருவோம், தேவன் கொடுத்த அபிஷேகம் வரங்கள்லாம் போயிடும். சவுலை விட்டு நீங்கப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கு, சிம்சோனை விட்டு விலகிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. அபிஷேகம் பெற்ற ஆண்டவர் எடுத்துருவார். தொடர்ந்து உங்களுக்கு இருக்கிற வரங்கள் தளர்ந்துங்களாம் போயிடும். பாருங்க அடுத்தது பாருங்க, தேவனே அவர் கதறாரு 10 வசனத்துல, சுத்த இருதயத்தில் நிலைவரமான ஆவியின் புதுப்பியும், சமூகத்தை விட்டு என்ன தள்ளாதிரும், பரிசுத்தாவியின் இடத்துல எடுத்துக்கொள்ளாமலும். அவன் துக்கப்படுத்திக்கிட்டே இருந்தா இருக்கிற வரங்கள் தாளந்துகள், வாஞ்சை, உற்சாகம், வைராக்கியம், பயம் எல்லாமே நம்மளை விட்டு போயிடும். ஆண்டவர் நம்ம விட்டு விலகிடுவார். ஜாக்கிரதையா இருக்கணும். நிறைய துதிக்கலனா, காத்திருக்கலனா, சுத்த இருதயத்தை விரும்பலனா, தேவனுடைய பிள்ளைகளே தாகம் இல்லைன்னா இதெல்லாம் போச்சு. விசுவாசத்திலையும் வளர முடியாது, ஒரு பக்தியிலையும் வளர முடியாது, நல் மனசாட்சியும் போயிடும். ஜாக்கிரதை, அசட்டை பண்ணவே கூடாது. தேவ சமூகத்தை இருக்கிற கிருபையும் போயிடும் உங்களுக்கு. மத்தேயு 15 பார்த்தீங்கன்னா 8-9 வாசித்தீங்கன்னா, அவள் இருதயம் என்னை விட்டு தூரமாக இருக்குன்னு ஆண்டவர் சொல்றார். ஆண்டவரோட நெருக்கம் இல்லை, ஐக்கியம் இல்லை, விரும்புறது கிடையாது. உதட்டளவு ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிடுவாங்களாம், அவங்க இருதயமே எங்கேயோ இருக்குது ஆண்டவர் சொல்றார். வாசிங்க. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி என்ன சொல்லப்படுது? வீணா எனக்கு ஆராதிக்கிறாங்க. ஏதோ அவங்க திருப்திக்காக ஆராதிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கு. இருதயமோ எங்கெங்கயோ இருக்கும், எல்லாருக்கும் எல்லா அழுக்கும் இருதயத்தில் இருக்கும். நிறைய முடியாது. எப்படி நிரப்புவார்? நீங்க பல விதமான அசுத்தங்கள் இருக்கும்போது எப்படி நிரப்பப்பட முடியும்? எப்படி ஆவியான ஊற்றுவார்? நம்மளை அர்ப்பணிக்காம, அதனால்தான் இருதயம் இப்படி சுத்தமா விரும்பாதனால தான் நிரம்ப முடியல, ஆவியில நிரப்பப்பட முடியல. இன்னும் ஆவியானுடைய குணாதிசயங்கள் நிறைய இருக்கு, ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வரப்போற காரியங்களை அறிவிப்பாராம், எச்சரிப்பாராம், தேற்றுவாராம், போதிப்பாராம், பாதுகாப்பாராம். எல்லா காரியத்திலும் வார்த்தையினால பேசுவார், ஜபத்தில் பேசுவார், யார் மூலமா உணர்த்துவார், வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார். இதெல்லாம் நீங்க இன்னும் அதிகமா வளரணும் கர்த்தருக்குள்ள. 12 வாசிங்க. அதிலே மத்தேயு 12 34-35 வாசித்தீங்கன்னா, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்தில் ஏதோ கண்டது இருந்தா நிறைய பேர் பேசுறத பார்த்தீங்களா? நாவு பொல்லாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு யாக்கோபு 3. அது நெருப்பான். நிறைய பேர் வேதனைப்படுத்தி துக்கப்படுத்தும், காயப்படுத்தும் சொல்லப்பட்டிருக்கு. நாவை காக்கணுமா? எல்லா காவலோடும் என் இருதயத்தை காத்துக்கொள், நாவை காத்துக்கொள்ளணும். தேவனுடைய பிள்ளை 12-34-35 வாசிங்க. விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தில் இருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்தில் இருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். ஆமென். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆளை பார்த்தோன்னே நடிப்பாங்க, ஆளை பார்த்தோன்னே ஒருத்தர் பார்த்தோன்னே நல்லா பேசுவாங்க, அப்புறம் அங்கங்கே வேற மாதிரி இருப்பாங்க. எப்போ வெளிவரும் தெரியாது அவங்க துர்க்குணங்கள், அவங்க கெட்ட கிரிகள் எப்போ வரும் தெரியாது. இருதயத்தில் இல்லை, சரியில்லை, ஆண்டவர் இல்லை, வசனம் இல்லை.
சுத்தம் இல்லை, ரட்சிப்பு இல்லை, விசுவாசம் இல்லை, பல விதமான அசுத்தங்கள் இருந்தால் துதிக்கவே முடியாது. நான் நல்லா இங்கே ஆராதனைலாம் பார்க்குறேன், கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்கிறது கிடையாது. எப்படி உங்களை நிரப்புவார் ஆண்டவர்? துதி வராது. இங்கே உட்காந்துட்டு ஏதோ கண்டது, இங்கே உட்காந்து கண்டது சிந்திக்கிறது, பல விதமான காரியத்தில் ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கிறது கிடையாது, ஒப்பு கொடுத்து அரிக்கிறது கிடையாது. எப்படி நிரப்புவார் ஆண்டவர்? அதனால தான் அதிகமாக பேசும்போது பக்தி விருத்திக்கான வார்த்தைகள் ஒருவருக்கு தேற்றும்படி, ஒருவருக்கு ஆறுதல் படுத்தும்படி, ஒருவருக்கு விடுவிக்கும்படி, ஒருவருக்கு திடப்படுத்தும்படி பேசணும் கர்த்தருடைய பிள்ளைங்க. யாக்கோபு 3:14 வாசிங்க. அதில் பார்த்தீங்கன்னா, விரோதம், பகைகள், வைராக்கியங்கள் இதெல்லாம் மேன்மை பாராட்டாதீங்க. பேய்த்தனம் சொல்லப்பட்டிருக்கு, பேய் குணம்னு சொல்லப்பட்டிருக்கு, ஜென்ம சுபாவம் சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க 3:14. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமல் இருங்கள். அடுத்து வாசிங்க. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமுமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. பாருங்க, இன்னும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பேய்த்தனம் சொல்லப்பட்டிருக்கு. விரோதம், வைராக்கியம், பெருமை, பாசி, நான் இப்படிதான் இருப்பேன். சில குணங்கள், சுபாவங்கள் மாற மாட்டாங்க. ஆண்டவர் பிள்ளையா அவங்க காட்டணுமே, அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கணுமே, ரட்சிப்பை காட்டணுமே, அவங்களை ஆறுதல் படுத்தணுமே, நம்ம கிறிஸ்தவங்களாச்சே, நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாச்சே, அப்படிலாம் இருக்கவே மாட்டாங்க. தான் காரியத்தில் தான் பிடிவாதமாக இருப்பாங்க. அது பெருமையாக வேற பேசுவாங்க. நான் யார் தெரியுமா, நான் நினச்சேன்னா அவ்வளோதான். அங்கே எங்கே வந்துடுது? தன்னை கொடுத்தான பெருமைகள். இதெல்லாம் பேய் குணம்னு சொல்லப்படும். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ சுத்தம் உள்ளது, எல்லாவற்றிலும் நிறைய சாந்தமாக தாழ்மையாக சகிச்சு போயிடணும். தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளோக்குள்ள அமைதியாக போறீங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். சும்மா இருப்பதே உங்களுக்கு பேலன்ஸ் சொல்லப்பட்டிருக்கு. சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன். நீங்களா யுத்தம் செய்ய ஆண்டவர் விட்டுருவார். சில காரியங்களை, எல்லா காரியத்தையும் கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபு சொல்லப்பட்டிருக்கு 27. அவர் பாருங்க, என் இருதயம் எப்படி இருக்குதுன்னு சொல்றாரு. யோபு 27:5-6 வாசிங்களேன். நீங்கள் பேசுகிறது நீதியின்றி நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமா இருப்பதாக. என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலகேன். என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், அதை நான் விட்டுவிடேன். நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் இருதயம் என்னை நிந்திக்காது. இதுதாங்க இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இருக்கணும், கரெக்டா இருக்கணும். வெளிப்புறங்க எப்படியோ தேவனுக்கும் நமக்கும் காரியத்துல எல்லாவற்றும் உண்மையா இருக்கணும். கொடுக்கறதுலையா இருக்கட்டும், தொழுது கொள்றதையா இருக்கட்டும், தேடுகிறதையா இருக்கட்டும், அர்ப்பணிக்கிறதுலையா இருக்கட்டும், துதி செலுத்துறதா இருக்கட்டும், வேத வாசிக்கிறதுல இருக்கட்டும், இதெல்லாம் கரெக்டா உண்மையா இருக்கணும். அப்பதான் உறவு, தேவனோட உள்ள ஐக்கியம் பெருகும். என் இருதயம் என்னை நிந்திக்காது. இருக்கிறோமா தேவனுடைய பிள்ளைகளே? உயிரோடு இருக்கிற வரைக்கும் என் இருதயம் என்னை உத்தமத்துல உறுதியா இருந்தார். என்ன சோதனை வந்தாலும் நம்ம ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் தான் ஆசீர்வதிக்கிறவர், அவர் தான் உயர்த்துகிறவர், அவர் தான் காக்கிறவர், அவர் தான் நேசிக்கிறவர், அவர் தான் எல்லாவற்றையும் என்னை பெருக செய்கிற உத்தம இருதயத்தோடு இருக்கிறவங்களுக்கு தான் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளை, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆராய்ந்து பார்க்கணுமா. 1 யோவான் அதை குறித்தே சொல்லப்பட்டிருக்கு. 1 யோவான் 3:20-21 வாசித்தீங்கன்னா அதே இருதயத்தை குறித்தும் அதில் சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க 1 யோவான். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராய் இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். என்ன அவ்வளவு அருமையா சொல்லப்பட்டு, இருதயமே நம்ம குற்றவாளியும் தீர்க்கக்கூடாது. நம்ம இருதயத்திலும் பெரியவராக இருக்க தைரியம் வரும். ஆண்டவருக்கு நான் கரெக்டாக இருக்கேன், எந்த விஷயத்திலும் ஒப்பு கொடுக்குறேன், செய்கிற காரியத்தில் எல்லா காரியத்திலும் உண்மையாக இருக்கிறேன், தேவனுடைய போதும் உருவாடிக்கிட்டு இருக்கேன், தேவனுடைய நோக்கெல்லாம் உருவாடிக்கிட்டு இருந்தார். தேவனுடைய பிள்ளைகளே ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, என் இருதயம் தேவனுடைய பிள்ளை எவ்வளோ அருமையான வாசனைகள்ல அது அவருக்கு முன்பாக நிச்சயித்து கொண்டிருக்கிறேன். நம்முடைய இருதயமே நம்ம குற்றவாளியாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயங்களிலும்
பெரியவர், சகலத்தையும் அறிந்திருக்கிறார். அதனால்தான் இருதயம் தேவனும் நமக்கு இருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவனிடத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. எபிரேயர் 12:28 ஏன்னா அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறாய் நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யணும்னு சொல்லப்பட்டு. இங்க ஆராதிக்க வரும்போதெல்லாம் சும்மா இல்ல, சபையார், சபையில உள்ள பிள்ளைங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க, அபிஷேகம் பெற்ற பிள்ளைங்க, இங்க ஆராதிக்க வருகிற பிள்ளைங்க வந்து ஒரு புதிய ஆசீர்வாதத்தை, புதிய பலத்தையும், புதிய கிருபையில நிரப்பப்படணும், அர்ப்பணிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைங்க. வாசிங்க எபிரேயர் 12:28. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக்கொள்ள கடவோம். தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்காதபடிக்கு மாயையும் பொய்யையும் பற்றி கொள்ளாதீங்க. யோனாவுல சொல்லப்பட்டிருக்கு. பக்தியோடு, பயபக்தியோடு தேவனுக்கு ஆராதனை, பிரியமான ஆராதனை செய்யணும். இங்க வந்தாலே பயபக்தி இருக்கணும். மற்றவங்களை யாரையும் பார்க்க கூடாது. எதை குறித்து சிந்தனை எண்ணங்களை கூட யோசிக்கவே கூடாது. அக்கம் பக்கத்தில் கூட வேடிக்கை பார்க்க கூடாது. அர்ப்பணிச்சு நல்லா ஆராதிச்சு பாருங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களை சரிப்படுத்தி, சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி உங்களை அனுப்புவார். தேவனுடைய பிள்ளைகளை அதனால தான் விரிவாய் திறந்து துதிக்கிறது கிடையாது. விரிவாய் திற உங்களை நான் நிரப்புவேன். நிரப்புகிற தேவன். நீங்க எந்த நிலைமையில வருவீங்கன்னு அவருக்கு தெரியும். எவ்வளவு போராட்ட நெருக்கத்தின் மத்தியில், எவ்வளவு பிரச்சனை மத்தியில், எவ்வளவு கஷ்டங்கள் மத்தியில் இருக்கீங்கன்னு தேவனுக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமொழிகள் 18, 20, 21 வாசிங்க. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம். வாசிங்க. அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவான். அடுத்த வசனத்தையும், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நிறைய பேர் இதை விரும்புறது கிடையாது. கண்டதையும் தலையிட்டு போய் எல்லாத்தையும் வாய் இருக்குன்னு பேசுறது. ஜாக்கிரதையா இருக்கணும். அதுவும் தேவனுடைய பிள்ளைங்க ஜாக்கிரதையா இருக்கணும். அதனாலதான் திருப்தி அடையிறது இல்லை. தன் வாயினாலே சிக்குண்டு போவான்னு இருக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் நாவை காக்கணும். இங்க வந்தா துதிக்க முடியல, மற்றதெல்லாம் பாருங்க எல்லாவற்றுக்கும் வாய் பயங்கரமா இருக்கும். அதிகாரம் கொடுத்திருக்காரு நாவில. அதன் கனி, இது ஒரு கனிமா. ஸ்தோத்திர பலி தேவன் இங்க துதிக்கும் போது தேவனுக்கு பலி செலுத்துகிறோம். நிறைய பேர் இங்க அதனாலதான் இருதயத்துல இப்படிலாம் இருக்கிறதுனாலதான் துதிக்க முடியல. இங்க வந்தாலே ஆண்டவரே சந்தோஷம் இல்லை. சந்தோஷம் எப்படி நிரப்புவார்? துதி எப்படி வரும்? இந்த கனியில விரும்புறது கிடையாது. அப்போஸ்தலர் 11:24 வாசிங்களேன், பாருங்களேன். ஸ்தேவானை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் 11:24 வாசிங்க. அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். நல்லவனும் பரிசுத்தாவினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனாய் அநேக ஜனங்களை கர்த்தரிடமா நம்ம போய் ஆதாயப்படுத்தலைனாலும் அவங்களா வந்து நம்ம கிட்ட வருவாங்க, தேடி வருவாங்க. ஏன்னா நம்ம நல்லவரா, ஆண்டவருக்கு நல்லவரா இல்லையே, ஆவியின் நிறைவு இல்லையே, விசுவாசத்தில் நிரப்பப்பட முடியலையே. அதனால தான் அநேகரை கர்த்தருக்குள்ள வழிநடத்த முடியல. அதே ஸ்தேவானை குறித்து 7ஆம் அதிகாரம் 7:55 வாசிங்க. பாருங்க தரிசனம். அவர் பரிசுத்தாவில நிறைந்தவனா வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் இறங்குகிறதையும் கண்டு, இதுதாங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவரை நீங்க காண்பீங்க, இந்த ஆவியின் நிறைவினால் அபிஷேகத்தை காண்பீங்க, தேவ பிரசனத்தை காண்பீங்க. தேவனுடைய பிள்ளையிலே கல்லெறிந்து கொன்றார்கள் ஸ்தேவான். அதிலே 59 சொல்லப்பட்டிருக்கு, பிதாவே நாவியும் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றார். இப்படியா கர்த்தரிடத்தில் தேவனுடைய பிள்ளைங்க ஜாக்கிரதையா இருக்கணும். ஆவியில நிரப்பப்படுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நிரம்புறது விரும்புறது கிடையாது. அதனால தான் நிரப்பப்பட முடியல. நிரப்ப ஆண்டவர் இனி ஒரு நாட்களில் ஜாக்கிரதை தேவசமத்தில் அர்ப்பணிக்கும் போது தான் உங்களை நிரப்ப தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் சீக்கிரமா வாங்க, சீக்கிரம் வந்து ஆராதனையில வந்து கலந்துக்கோங்க. கர்த்தர் உங்க நிரப்ப வல்லவராக இருக்கிறார். கொலேசியர் 3:16 வாசிங்க. கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல்
3:16 கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாய் இருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. எப்படி இருக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ள சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய். இந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருந்தா வார்த்தை மேல ஒரு பயம் இல்லை, உணர்வு இல்லை, கீழ்ப்படுதல் இல்லை, காத்துக்கொள்றது இல்லை, நேசிக்கிறது கிடையாது. அதனாலதான் உங்களுக்குள்ள இந்த வாக்கு தத்தங்கள்லாம் நிறைவேறது கிடையாது. வேதத்தை ரொம்ப ரொம்ப நேசித்து படிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது படிக்கிறீங்களான்னு தெரியாது. பயபக்தியா உட்காந்து படிக்கணும். எத்தனை முறை நான் கரைச்சியே குடிச்சா கூட படிப்பேன். முடிஞ்சா ஒரு நாளைக்கு 2-3 முறை படிப்பேன் உட்காந்து. அதனால ஆண்டவர் நம்மளோட வார்த்தையில் நிறைய ரகசியங்கள் என்னென்னலாம் இன்னும் கூட படிக்க 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 புதையல் மாதிரி கிடைக்கும். ஆண்டோடைய காரியங்கள்லாம் நேசித்து படிக்கணும். வேதத்தை உட்காந்து படிக்கணும். நமக்குள்ள வாசமா இருக்கணும். இருதயங்களை எழுதுவேன்னு சொல்றாரு ஆண்டவர். வசனம் அதனால தான் உயிர்ப்பிக்கும். வசனம் தான் நம்மளை தேற்றும், காயங்களை ஆற்றும். வசனத்தை அனுப்பி தான் குணமாக்கினார், விடுதலை கொடுத்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. வார்த்தையினால தான் படைத்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. வார்த்தையை நேசிக்கிறது கிடையாது. வேத வசனத்தை நேசித்து படிக்கிறது கிடையாது கர்த்தருடைய பிள்ளைங்க. எஸ்ரா அதனால தான் 7:10 சொல்லப்பட்டிருக்கு, தினம் வேதத்தை ஆராய்ந்து அதன்படி நடக்கவும் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினான்னு சொல்லப்பட்டிருக்கு. பக்குவம் அடையாது இருதயம். பலவிதமான குழப்பங்கள், கவலைகள், துக்கங்கள், பயங்கள், வேதனைகள், இதெல்லாம் இருதயத்தில் கசப்புகள், விரோதங்கள், வைராகியங்கள், வீம்புகள், இதெல்லாம் இருதயத்தில் நம்மளை பாரமணி ஆவற்றி தள்ளி விட்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு எபிரேயர் 12. இதெல்லாம் நம்மளை பாரமாய் அழுத்தும். வேதத்தை ஆராயும் அதன்படி செய்யும் தன் இருதயம் பக்குவப்படுத்தும். சும்மா இல்லை, வேத வசனம் ஸ்திரப்படுத்தும், திடப்படுத்தும், உறுதி கொடுக்கும், நம்பிக்கை கொடுக்கும், விசுவாசத்தில் நல்ல வளர செய்யும். நேசித்து படிச்சு பாருங்க, பயந்து பயபக்தியா படிச்சு பாருங்க. உங்கள் குழப்பம், கவலைகள் எல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் உண்டு. அல்லேலூயா. கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதிலே தான் அப்போஸ்தலர் 17:11 நாள்தோறும் தினந்தோறும் வேதைத்து ஆராய்ந்து பார்த்ததினால் நற்குணங்கள் வரும், நல்ல குணங்கள் வரும். தேவையில்லாத சண்டை பிரச்சனைக்கெல்லாம் போக மாட்டோம். பல விதமான அழுத்தங்கள், வேதனைகள் வராது இருதயத்தில். அப்போஸ்தலர் 17:11 வாசிங்க. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார். எதுக்காங்க? நல்ல குணம், நற்குணம் உள்ளத்துல அவ்வளோ ஒரு நிம்மதி, நம்பிக்கை, சந்தோஷம், விசுவாசம் பெருகும். அதனாலதான் வேதத்தை நேசித்து படிக்கணும், இரவும் பகலும் தியானிக்கணும். அப்பொழுதுதான் உங்க காரியங்கள் வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமர் 15:14 அதை அறிகிற அறிவில் வளர்ந்தாதான், விருத்தி அடைந்தாதான் உங்களை நிரப்புவார், நற்குணங்களால் நிரப்புவார். ரோமர் 15:14 வாசிங்க. என் சகோதரரே, நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களுமாய் இருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன். ஆமென். நற்குணத்துல நிரப்பப்படணும், அறிகிற அறிவுல பெருகணும், ஆண்டுக்குள்ள நெருங்கணும். அப்போதான் உங்களுக்கு விரோதமான காரியங்கள் குடும்ப வீட்டுக்குள்ள நுழையாது, பிள்ளைகளை தொடாது, உங்க கையை நிற்கிறீங்களே தொடாது. எல்லாவற்றையும் மேற்கொள்ள கர்த்தர் சரியான வழியில கொண்டு போவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே ஏசாயா 59:21 வாசித்தீங்கன்னா, என் ஆவியை மட்டுமல்ல என் வசனத்தை உங்களுக்கு அனுப்புகிறேன். ஏசாயா 59:21 வாசிங்க. ஏசாயா சந்ததியின் வாயிலிருந்தும் சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமே. இந்த வார்த்தை சும்மா இல்லைங்க, அவருடைய ஆவியை நமக்கு ஊற்றி இருக்கிறார், ஒரு அன்பை ஊற்றி இருக்கிறார். இந்த வசனம் நம்ம சந்ததியாய் நம்ம பிள்ளைகளுக்கு சும்மா இல்லை. இந்த வார்த்தையினால உயிர்ப்பிக்கப்படுகிறோம், வார்த்தையினால திடப்படுத்துகிறோம், வார்த்தையினால ஒரு ஆறுதல் படுத்துகிறோம், வார்த்தையினால அநேகரை விடுவிக்கிறோம். அதனாலதான் இந்த பரிசுத்த வேதாகமத்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதனால தெரியுமா? அதனாலதான் ஆவி இல்லை, அன்பு இல்லை, உணர்வு இல்லை, பயம் இல்லை, சுத்த இருதயத்தை விரும்புறது கிடையாது, தாகம் இல்லை, அறிக்கையிடுறது இல்லை, இப்படி பல காரியங்கள் இருக்கு. அதனாலதான் துதிக்க முடியல. இருதயம் நம்ம இருதயத்திலிருந்து வரணும். கண்டது இருந்தா துதிக்க முடியாது, நிரப்பப்படவே முடியாது. விரும்புறது கிடையாது, ரட்சிப்பை விரும்புறது கிடையாது, நீதியா வாழணும்னு விரும்புறது கிடையாது,
வேதத்து மேல ஒரு வாஞ்சை கிடையாது. ஓசியா 14:2 வாசித்தீங்கன்னா, உதடுகளின் காலை இது பலி. என்ன சொன்ன? சங்கீதத்தில் 81 வாயை விரிவாய் திறக்கிறதுனா இதுதான். ஸ்தோத்திரம், துதிக்கணும். தேவனை அதிகமாக நன்றி செலுத்தி துதிக்கணும். ஸ்தோத்திரம் பண்ணும் போதே கர்த்தர் இறங்கி வருவார். உன்னை சுத்திகரிப்பார், உன்னை தேற்றுவார், உன்னை ஆற்றுவார், உன்னை பலப்படுத்துவார். எபிரேயர் 13:15 வாசித்தீங்கன்னா, உதடின் காலையாக ஸ்தோத்திர பலியை தேவனுக்கு எப்போதும் செலுத்துவோம். எப்பொழுதும். ஜெபிக்க முடியல, டைம் இல்லை, எல்லாம் இருக்காங்க, ப்ரேயர் பண்ண முடியலன்னு சொல்லாதீங்க. துதி எப்பொழுது வரும். துதிகளை பிரியப்படுகிற துதியினால சத்துருவை மேற்கொள்ளலாம், எல்லா பலவீனத்தை மேற்கொள்ளலாம், சோர்வினாவையை மேற்கொள்ளலாம், நமக்கு ரொம்ப காரியங்களை எல்லாவற்றையும் மேற்கொள்ளலாம். துதி ரொம்ப ரொம்ப முக்கியம். வாசிங்க எபிரேயர் 13:15. உதடின் காலையாக ஸ்தோத்திர பலியை, அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். செலுத்துறமா? எப்பொழுதும் துதி செலுத்தலாம், எனி டைம். அதுக்கு ஒரு தடையே இல்லையே. எங்க எல்லா இடத்துலையும் ஸ்தோத்திரம் பண்ணி துதிச்சுட்டே இருந்து பாருங்களேன், நீ எந்த ஒரு காரியத்திலும் பிரச்சனைகளும் சிக்கிக்கவே மாட்டீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். காலை ஸ்தோத்திர பலியை காலை பலி செலுத்துகிற ஆண்டவர், துதி செலுத்துறோம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ஆண்டவரை சொல்லிக்கிட்டே இருக்கணும். எல்லாமே மாறிடும், எல்லாமே விலகிடும், எல்லாமே பலவீனம் மாறிடும், சோர்வு நீங்கிடும், பயம் நீங்கிடும், கலக்கம் நீங்கிடும், உங்கள் பிரச்சனை நீங்கிடும். துதிக்கு அவ்வளவு பலம் இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கு 71:8 சங்கீதம் 71:8 வாசித்தீங்களா? நாள்தோறும் மகத்துவத்தினால் என்னை நிறைந்திருப்பதாக, துதியினாலும் மகத்துவத்தினால் என்னை நிரப்பும் ஆண்டவரை. இதே தாவீது சொல்றார். வாசிங்க சங்கீதம் 71. என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருக்குதா? தேவையில்லாம பேசவே கூடாது. அப்படி செய்து பாருங்க. கர்த்தர் சரியான நல்ல ஞானத்துல நிரப்புகிற தேவனா இருக்கிறார். புது பலத்தினால புதிய கிருபையில நிரப்ப தேவனா இருக்கிறார். அதிலே 15ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் ரட்சிப்பையும் சொல்லும். சொல்றமா, எனக்கு எவ்வளோ அற்புதம் செய்தார், எவ்வளோ அதிசயங்களை செய்தார், எவ்வளோ மகத்துவான காரியங்கள் செய்தார், என் ஜபத்துக்கெல்லாம் பதில் கொடுத்தான்னு சொல்லும். மற்றவங்களை தேற்றுவோம். நிறைந்திருப்பதாக, துதியினாலும் நாள்தோறும் மகத்துவத்தினால் நிறைந்து துதியினால் நிரப்பப்படணும். மீகால சொல்லப்பட்டிருக்கு 3:8 நியாயத்தினாலும் வாசிங்க நிரப்பப்பட்டிருக்கிறேன்னு சொல்லப்பட்டிருக்கு. மீகா தீர்க்கதரிசி சொல்லப்பட்டிருக்கு. மீகா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. நானோ யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறோமா? மற்றவங்களை கூட விடுவிப்போம். இதை செய்யாதமா, இப்படி பண்ணாதமா, மற்றவங்களை தேற்றுவோம், மற்றவங்களை அழிவின் பாதையிலிருந்து விடுவித்து காப்பாற்றுவோம். நல்ல ஒரு ஆலோசனை கொடுப்போம், நல்ல வழிநடத்தலை கொடுப்போம். அருளிய பலத்தினால நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினால் நிரப்பப்பட்டு, பராக்கிரமத்தின் தேவன் ஆவியினால நிரப்பப்படுதல் இதுதான். தேவனுடைய பிள்ளையிலே கிருபையின் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்றார். சகரியா 12ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. விண்ணப்பத்தின் ஆவி துதியின் ஆவியில நம்மளை நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார் சொல்லப்பட்டு, ஊற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அந்த விருப்பம் கிடையாது, என்ன விரும்பல, அபிஷேகத்து மேல ஒரு வாஞ்சை இல்லை, தாகம் இல்லை, நான் எப்படி அவர்களை நிரப்புவேன், நிரப்பும்படி அர்ப்பணிக்கிறது கிடையாது. தேவனுடைய பிள்ளையிலே ரோமர் 15:13 அதே வாசி. எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நம்மளை நிரப்புகிற தேவனா இருக்க. அதனால தான் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, ஒரே குழப்பமும் கவலையும் கலக்கமும் துக்கமா இருக்குது இருதயத்துல. வாசிங்க ரோமர் 15:13. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. இதுதாங்க நிரப்புதல், இதுதாங்க இருதயத்திலிருந்து அன்பு செலுத்துறது. முழு பலத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மோடு, முழு மனதோடு அன்பு கூறுவாயாக சொல்லப்பட்டிருக்குல்ல, இதுதாங்க இருதயத்திலிருந்து. இதனால தாங்க பரிசுத்த ஆவியானவரோட நம்பிக்கை பெருகும். உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு விசுவாசத்தினால் உண்ட எல்லா வித விசுவாசம் பெருகும், சமாதானம் பெருகும். நிரப்புகிற தேவனார் சமாதானத்தின சந்தோஷத்தின விசுவாசத்தின பெருகுனா உங்களை அதை காட்டில் ஒரு சந்தோஷம் இல்லைங்க. உங்களால் வேற வேதனையெல்லாம் நீங்கள் மாட்டிக்க மாட்டீங்க. நிரப்புகிற தேவனார், அதனால தான் என்ன வந்தாலும் ஒரு கலக்கம் வராது,
தேவன் என்னை நிரப்பிக்கொண்டே இருக்கிறார், என்னை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார், எனக்குள்ளே ஆண்டவர் எல்லா வித சந்தோஷத்தில் நிரப்பி கொண்டே இருக்கிறார்ன்ற ஒரு நம்பிக்கை, ஒரு சந்தோஷம், தேவன் மேலே உறவு, ஒரு ஐக்கியம், உங்கள் இருதயம் செம்மையாக இருந்தால் தேவனுடைய பிள்ளைகளே. அதனால தான் இருதயம் நம்மளை நோக்கி தேவன் தைரியமாக ஜெபிக்க முடியல, தேவனை துதிக்க முடியல. பல விதமான சத்ரு தந்திரமாய் வஞ்சனையாக குடும்பத்துக்குள்ளேயும் குடும்ப ஆசீர்வாதத்தை கெடுக்கிறதுக்காக, சமாதானத்தை கெடுக்கிறதுக்காக, நீங்கள் நிம்மதியை கெடுக்கிறதுக்காக நுழையும் போது அவனை மேற்கொண்டு ஜெயம் பெற முடியல, அவன் எதிர்த்து நிற்க முடியல. உங்களுக்கு பலன் இல்லை, விசுவாசம் இல்லை, ஆவியின் நிறைவில்லை. பராக்கிரமசாலியாக தேவன் நம்மளை நிரப்பப்பட முடியல. ஆவியானவர் கொடியேற்றுவான்னு சொல்லப்பட்டிருக்கு சத்ரு வெள்ளம் போல வரும்போது. ஏன்? உங்களுக்குள்ள ஆவியின் நிறைவு இருந்தால் தான் அவனை மேற்கொள்ள முடியும். மாம்சத்தையோ சுயத்தையோ இச்சையிலோ பிசாசையோ மேற்கொள்ள முடியும். அதனால தான் சங்கீதம் 23 சொல்லப்பட்டிருக்கு, 5 வாசிங்க. என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. கர்த்தர் கைவிட மாட்டார், நிச்சயமாய் உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். அற்புதமாக நினைக்கிற மத்தியில், ஏளனமாக நினைக்கிறவங்க மத்தியில், கைவிடப்பட்ட ஜனங்கள் மத்தியில், தள்ளப்பட்டவங்க மத்தியில், ஏளனமாக பேசுவவங்க மத்தியில் நிச்சயமாக கர்த்தர் நம்ம தலையை, அவர் அபிஷேகம் தான் நம்மளை உயர்த்தும். அல்லேலூயா. வாசிங்க 23:5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நிரம்பி வழிஞ்சாதாங்க அபிஷேகம், எண்ணெய் நிரம்பி வழிஞ்சாதான். எப்போதும் தேவ பிரசனத்தை உணர்றீங்களா, துதியை விரும்புறீங்களா, வேதத்தை நேசிக்கிறீங்களான்னு தெரியாது. தாகம் இருக்கணும், அவன் மேலே, வசனத்து மேலே, அபிஷேகத்து மேலே ஒரு தாகம் இருக்கணும். அறிக்கிட்டு ஒப்பு கொடுக்கணும். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போதுதான் தேவனோட இருதயத்தை நெருங்க முடியும். இருதயம் நம்மை குற்றவாளியாய் தீர்க்காது. துதி பலி ஆண்டவருக்கு செலுத்திக்கிட்டே இருக்கணும். வார்த்தையினால நிரப்புவார், இருதயம் பக்குவம் அடையும், நற்குணங்கள் வரும். அதிலே 6ஆம் வசனத்தை வாசிங்க. எப்படி தொடருமா? வீட்டில் நிலைச்சிருப்போமா? அதிலே 4ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, அதிலே 4ஆம் வசனத்தை வாசிங்க. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும். இதுதாங்க என்ன சூழ்நிலை வந்தாலும், என்ன நெருக்கம் வந்தாலும், யார் கைவிட்டாலும், யார் நிந்திச்சாலும், யார் நமக்கு ரொம்ப எழுப்பினாலும், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருமே தேற்ற முடியாது, உங்களை தேற்றவே முடியாது. சொல்லுவாங்க, என்னதான் பெற்றோராக இருந்தாலும், கணவராக இருந்தாலும், பிள்ளைகளாக இருந்தாலும், தேவனுக்கு ஈடாக யாருமே இருக்கவே முடியாது. அதனால தான் மாறிடுவாங்க, கைவிட்டுருவாங்கன்னு வேதத்திலே சொல்லப்பட்டு. மனுஷன் மாறிடுவான், வாக்கு மாறிடுவான், தாய் தகப்பனு கைவிட்டுருவாங்க, நான் உன்னை கைவிட மாட்டேன். அதனால தான் அரியமான இந்த வாக்கு தத்தங்களை நிறைவேறணும்னா, உங்களை கைவிடாதபடிக்கு நடத்தணும்னா, சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தணும்னா, தலையினால் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ண பாத்திரம் நிரம்பி வழிந்தாதான் முடியும். அது கோலும் தடியும் நம்மளை தேற்றும், நன்மையும் கிருபையும் நம்மளை தொடர்ந்து வரணும். தேவன் தாம் இந்த வார்த்தையிலே ஆசீர்வதிப்பாராக. தேவன் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் இந்த 2026 வருஷத்தின் இந்த 5ஆம் மாதத்தின் 2வது ஓய்வு நாளிலே அருமையான பிள்ளைகளோடு அடியனை காண செய்து உம்முடைய சமூகத்தில் நின்று துதிக்கும்படியாக நீ பாராட்டின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். வாரத்திலும் உடைய கரம் ஒவ்வொரு நாளிலும் எங்களுடைய கையின் கிரியைகள், பிரயாசங்கள், ஒவ்வொரு குடும்பத்தில் சமாதானம், சந்தோஷம், சரீர சுகம், பெலன், ஆரோக்கியத்தை நீ கட்டளிடுவீராக. பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் கைகூடி வரட்டும். ஒவ்வொரு நாளுக்கு உண்டான தேவையை சந்திங்க. வருகிற ஞாயிற்றுக்கிழமை சாட்சியோடு வந்து நிற்க கிருபை தருவீராக. விசேஷமாய் இந்த நாளில் வர தடைப்பட்ட மக்கள் மல்ல பேசி அடுத்துவத்தில் கொண்டு நீரே ஆசீர்வதி. இப்ப இயேசுவின் மூல ஜெபங்களின் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மை அனைவரோடு கூட என்றும் என்றும் என்றென்றும் இருப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.